திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் 48 வலியறிதல். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். குறள் எண் 471. வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். தான் செய்யவிருக்கும் செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவரின் வலிமை, இருவருக்கும் துணை வருபவர்களின் வலிமை ஆகியவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்த பின்னரே செயலிலே ஈடுபட வேண்டும். ஒல்வத்தறிவது அறிந்ததன் கண் தங்கிஸ் செல்வார்க்கு செல்லாதது. ஒல்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தன்னால் முடிந்த செயலை அறிந்து அதற்கான வழியையும் வலிமையையும் அறிந்து தளராமல் முயற்சி செய்பவர்களுக்கு முடியாதது என்று எதுவும் இல்லை. உடைத்தம் குறள் எண் 473. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தன் வலிமையை இவ்வளவு என்று சரியாக அறியாமல் செயலை தொடங்கி அதை இடையிலேயே விட்டுவிடுபவர்கள் பலர் உண்டு. அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். குறள் எண் 474. அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். வலிமையானவர்களுடன் ஒத்துப்போகாமலும் தன் வலிமையை உணராமலும் தானே பெரியவன் என்று வியந்து போற்றிக் கொண்டு இருப்பவன் விரைவில் அழிவான். குறள் எண் 475. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்துப் பெயின். மெல்லிய மயில் இறகாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிரன் தூக்கின் குறள் எண் 476. நுனிக்கொம்பர் ஏறினார் அஃதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். மரத்தின் நுனி கொம்பு வரை ஏறிய ஒருவர் அதற்கு அப்பாலும் ஏற முனைந்தால் அவர் உயிருக்கு ஆபத்து ஆகிவிடும். குறள் எண் 477.
ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. தன் வருவாயின் அளவு அறிந்து அதற்கு தக்கபடி பிறருக்கு கொடுக்க வேண்டும். இதுவே பொருளை போற்றி வாழும் சிறந்த வழியாகும். ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. குறள் எண் 478. ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, ஓகாறு அகலாக்கடை. பொருள் வரும் வழி சிறிதாக இருந்தாலும் செலவாகின்ற வழி பெரிதாக இல்லாமல் இருந்தால் தீங்கு இல்லை. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கேடும். குறள் எண் 479. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும். தன் வருவாயின் அளவறிந்து செலவு செய்யாதவன் வாழ்க்கை பொருள் இருப்பது போல தோன்றினாலும் அது இல்லாமல் அழிந்துவிடும். உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கேடும். குறள் எண் 480. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். தன் பொருளின் அளவை எண்ணி பார்க்காமல் பிறருக்கு உதவி கொண்டே இருப்பவனின் செல்வம் விரைவில் அழிந்துவிடும்.